வணக்கங்க. 12/5/24வது வருஷம் எடப்பாடி சார் பிறந்த நாள். அதனால் பெரும்பாக்கம் பாலு என்கிற ரத்னம், தாசு, குட்டியப்பன், இவங்க 3 பேரும் சேர்ந்து பெரிய கொண்டாட்டமாக ஆடினாங்க. மோளம் தாளம், கோயிலில் பூஜை போட்டாங்க, கொடி ஏற்றினாங்க, சாப்பாடு பிரியாணி போட்டாங்க, அப்புறம் மோர் கொடுத்தாங்க கோவிலில், அப்புறம் மண்டபத்தில் சாப்பாடெல்லாம் போட்டு, அப்புறம் கேக்கு வெட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி சாரு அவருக்கு பிறந்த நாள் ஓஹோன்னு கும்பிட்டாங்க. நல்லா சந்தோஷமான முறையில் பாலு, ராஜாராம், தாசு 3 பேர் சேர்ந்து நம்ம சாரை கும்பிடணும், எடப்பாடி சாரை கும்பிடணுன்னு 3 பேர் ஊர் ஜனத்தையை வர வச்சு சாப்பாடு வயிறு ரொம்ப பிரியாணி போட்டு, மோர் கொடுத்து, பொங்கல் கொடுத்து எல்லாம் ஒவ்வொரு வயிறு ரொம்ப போட்டு எல்லாம் அனுப்புனாங்க. எங்களுக்கு மிக்க சந்தோஷம். எடப்பாடி சாரு இன்னும் தடி ஊன்ற வயசு வரைக்கும் இருக்கணும், எல்லோரும் வாழ்த்துறாங்க. தடி ஊன்ற வயசு வரைக்கும் அவர் இருக்கணும், ரெட்டையிலையே வரணும், எப்பவுமே ரெட்டையில வரணும். வந்தாதான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். தாசுக்கு, பாலுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ எனக்கு அவங்க தான் சாப்பாடு படி அளக்குறாங்க. பாலு அவர் தான் எனக்கு மாதம் ஆனால் 500 ரூபாய் கொடுக்குறாரு. நாங்கள் சாப்பிட்றேன். என் குடும்பம் சரியில்லை, யாரையும் என்னை பார்க்குறது கிடையாது. பாலு தான். அது பேர் என்ன, இங்கே இருக்கிறார கேட்டாங்க, மறந்துடுறேன் பேர். இங்கே இருக்கிறார கேட்டாங்க, கலைமகனா இல்லை கேட்டான் அங்கே பெரும்பாக்கத்தில். ஏய், வாசிக்கு வீட்டுக்கார பேர் என்ன? எந்த வாசிக்கு வீட்டுக்கார? அங்கே தலைவரையா ராஜாராம் கூட பார்க்குறாரு என்ன நல்லா. போனால் வீட்டுக்கு போனால் 50 100 கொடுப்பாரு, துணிமணி கொடுப்பாரு, ராஜாராம் கொடுப்பாரு. என்ன இன்னைக்கு பேட்டி கொடுக்க சொன்னாங்க. நல்லா கழுத்து இப்படி பண்ணிக்கிற அழுத்து வலிக்குது. அது மாதிரி நல்லா அவங்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவங்க எனக்கு யாரும் சாப்பாடு போடாது, இல்லை வயசாகி போச்சு 80 வயசு, எங்கே போய் வேலை கட்டாலும் இல்லை. வணக்கம். என்ன ஒன்றும் இல்லை, நல்லது தானே. அவங்கள வெட்டுறா குத்துறேன் நம்ம.